वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव शुभकार्येषु सर्वदा।
தமிழ் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆங்காங்கே அமர்ந்து ஆரவாரித்து கொண்டிருக்கும் குழந்தைகள் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஆசனத்தில் அமரும்பாரு, அதாவது காஃபி குடிச்சவங்கெல்லாம் வந்து உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் விழாவை கண்டுகளிக்க வந்த உறுப்பினர்கள் அனைவரையும் உறுப்பினர் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என சங்கம் சார்பாகவும் எங்கள் இருவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். இன்றைய இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க இருப்பது நான் கார்த்திகேயன். பீமா 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 வேற வழியே இல்லை. நீங்க மாட்டிக்கிட்டீங்க நல்லா எங்ககிட்ட. இதோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த முப்பெரும் விழாவின் துவக்கமாக அதற்கு முன்பு ஒரு ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணாங்களா? இந்த முப்பெரும் விழாவின் துவக்கமாக குத்துவிளக்கினை ஏற்றி வைக்குமாறு சங்க நிர்வாக உறுப்பினர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு ஹீரா அவர்கள், பீமா அவர்கள், மீனாட்சி அவர்கள், சுபா, அனு, கவிதா மற்றும் காஞ்சனா அவர்கள். அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாட திருமதி ஐஸ்வர்யா குத்துவிளக்கேற்றி மங்களகரமாக துவங்கி வைத்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரை நுகரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அடுத்ததாக வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்புரை ஆற்றுமாறு திருமதி மீனாட்சி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைதி அமைதி அமைதி. வெனிசியா தமிழ் சங்கத்து குடும்பத்தினர் அனைவருக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம். இந்த நாள் நம் எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாகும். நம் தமிழ் சங்கம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாம் ஏன் தமிழ் சங்கம் ஆரம்பித்தோம் என்று.
நாம் எல்லோரும் நாம் பிறந்த தமிழ் மண்ணை விட்டு பிரிந்து வேறு மண்ணிற்கு இடம் பெயர்ந்திருக்கிறோம். இங்குள்ள மொழி நம்மை போன்று இங்கு வந்திருப்பவர்கள் பேசும் மொழி மற்றும் ஆங்கிலம் என்று பல மொழிகளில் உரையாடல் நடத்துகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம் தமிழ் மொழி நமக்கு அந்நியப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷ், பேசுவதற்கு வசதியாக இருப்பதால் அதை நிறைய கையாள்கிறோம். நல்ல விஷயம்தான், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பெருமை இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது. எல்லாவற்றையும் கற்போம், ஆனால் நம் தாய்மொழியின் அவசியத்தையும் பெருமையையும் அதன் நன்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இங்கே முக்கியம். ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ உணவு அவசியம். ஆதி காலத்தில் பசியாறுவதற்கு அவன் சமைக்காத, வேட்டையாடிய, ருசிகள் சேர்க்கப்படாத உணவை உட்கொண்டு உயிர் வாழ்ந்தான். உயிர் வாழ அதுவே போதுமானது. ஆனால் படிப்படியாக அவன் தன் தேடலை ஆரம்பித்தான். தன் கற்பனையை உபயோகித்து ருசிகள் சேர்த்து சமைக்கத் தொடங்கினான். அதேபோல்தான் மொழிகளும். கம்யூனிகேஷனுக்காக ஒரு மொழி என்று உருவாகி மனிதன் கற்காலத்திலிருந்து ஒரு பொற்காலத்தை உருவாக்கினான். இலக்கியம், கட்டுரை, கவிதை, கலைகள், நாட்டியம் என்று விரிவடைந்து தாய்மொழியை ரசிக்க ஆரம்பித்தான், ருசிக்கவும் ஆரம்பித்தான். நாம் எல்லோரும் மிக பெருமை அடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொன்மையான மொழிகளிலே நம் தமிழ்தான் மிக மிக முதலில் தோன்றிய மொழி என்று சரித்திரம் சொல்கிறது. தமிழ் மொழியை செம்மொழி என்று நம் இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் செய்திருக்கிறது. அதனால் இங்கே கூடியிருக்கும் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள்: தமிழ் மொழியை உதாசீனப்படுத்தாதீர்கள். நிறைய தமிழில் படியுங்கள், பயன்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயமாக மற்ற மொழிகளுடன் தமிழ் மொழியையும் சேர்த்து கற்றுக் கொடுங்கள். நாகரிகம் என்று கருதி வீட்டில் குழந்தைகளிடமோ மற்றவர்களிடமோ ஆங்கிலத்தில் உரையாடாதீர்கள். வீட்டில் கட்டாயமாக தமிழ் பேசுங்கள். இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சோகம் என்பது, ஆங்கிலம் அதிகம் பேசி பழக்கமில்லாத தாத்தா பாட்டிகள் தம் பேர குழந்தைகளிடம் சகஜமாக பேச முடியாமல் போனதுதான். அப்பா அம்மா குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேச தாத்தா பாட்டிகள் அந்த உரையாடலில் கலந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அதனால் அவர்கள் தாம் தனிமைப்படுத்தி போவதாக உணர்கிறார்கள். இது நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். இன்னொன்று, குழந்தைகளை கொஞ்சி பேச தமிழில் வார்த்தைகள் இருப்பது போல் ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இல்லை என்பது என் அபிப்பிராயம். அங்கே குழந்தைகளுக்கும் காதலர்களுக்கும் வார்த்தை பிரயோகம் ஒன்றுதான். தமிழில் இருப்பது போல் கண்ணே, கனியே, முத்தே, மணியே, தேனே, மானே, எத்தனை வார்த்தைகள் குழந்தையை கொஞ்சுவதற்கு. இதையெல்லாம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், நன்றாகவே இருக்காது. இன்னொன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பறவைகள், விலங்குகள் பாதுகாக்கப்படாமல் எக்ஸ்டிங்க்ட் ஆனது போல் நம் தமிழ் மொழியும் பயன்படுத்தப்படாவிட்டால், போற்றப்படாவிட்டால், பாதுகாக்கப்படாவிட்டால் நாளடைவில் எக்ஸ்டிங்க்ட் ஆகி ஆங்கிலம் மாத்திரம் நிலைத்துவிடும். எத்தனை பேர் வீட்டில் தமிழில் நியூஸ் பேப்பர், பத்திரிகைகள் படிக்கிறோம்? குறைந்துவிட்டது. அதனால் வீட்டில் அனைவரிடமும், குறிப்பாக குழந்தைகளிடம் தமிழிலேயே பேசுங்கள். தமிழ் மொழியை எழுத படிக்க கற்றுக் கொடுங்கள். தமிழ் தெரிந்த நண்பர்களை சந்திக்கும் போது தமிழிலேயே பேசுங்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தமிழ் சங்கத்தின் நண்பர் திரு இளமுத்து அவர்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழ் இலக்கியத்தை போற்றுங்கள், குழந்தைகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தமிழின் பெருமையை ரசியுங்கள், அதன் இனிமையை ருசியுங்கள். இந்த நோக்கத்துடன் நம் தமிழ் சங்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். உங்கள் அன்பும் ஆதரவும் பங்களிப்பும் இந்த பணிகளுக்கு மிக மிக அவசியம். தமிழ் சங்கம் வளர உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பை வேண்டுகிறேன். இந்த விழாவை
முத்தமிழ் விழாவாக வடிவமைத்திருக்கிறோம். மிக சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அனைவரும் அமைதியாக இருந்து எல்லா நிகழ்ச்சியையும் கண்டுகளிக்க வேண்டுகிறேன். தமிழ் சங்கம் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. மேன்மேலும் வளர்ந்து வெள்ளி விழா காண வேண்டும், பொன் விழா காண வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழ் சங்கம். நன்றி, வணக்கம். நன்றி மீனாட்சி அவர்களே. தமிழின் இனிமையும் தமிழின் முக்கியத்துவத்தையும் மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தமிழ் கவிதைகள் என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது வேறு யாருமல்ல, பாட்டுக்கொரு புலவன் பாரதி. 150 ஆண்டுகளுக்கு முன் 150 ஆண்டுகளுக்கு முன் எட்டயபுரத்தில் உதித்த பாரதி தமிழுக்கு ஆற்றிய பணி சொல்லில் அடங்காது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, பெண் விடுதலை வேண்டும், இன்னும் பல சமுதாய மறுமலர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் கணக்கில் அடங்காதவை. அவர் வித்திட்ட இந்த முண்டாசு அவ்வங்கனம் வித்திட்ட ஒரு முண்டாசு கவிஞனின் ஒரு பாடலை பாட வருகிறார்கள் நமது சங்க மழலையர். உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் இதோ அவர்களை வரவேற்கிறோம். ரியா, நந்தினி, ஸ்ருதி, சித்தார்த், இனியா, அகரன், ஸ்ரீவஸ், சுஜய், ஆதித், ஆதித்யா and ஸ்ருதி. குழந்தைகளே, ஒரு குழந்தையை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இத்தனை குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணி மீனாட்சி மேடம் வந்து எல்லாரையும் பாட வச்சதுக்கு மீனாட்சி மேடம்க்கு ஒரு பெரிய பலத்த கரகோஷ். என் அம்மா பேரு சுகுணா, என் அப்பா பேரு ஸ்ரீராம். வணக்கம், என் பேர் ரியா, என் அப்பா பேர் ராம்குமார், என் அம்மா பேர் ஐஸ்வர்யா. நன்றி. எல்லாமே குத்துது. வணக்கம், என் பேரு ஸ்ருதி, என் அம்மா பேரு வந்து சுபாஷினி, என் அப்பா பேரு வந்து சங்கபாய். வணக்கம், என் பேரு ஸ்ரீவத்ஸ், என் அம்மா பேரு அனிதா, என் அப்பா பேரு விஸ்வநாத்.
வணக்கம், என் பேரு ஆதித்யா ஆனந்த். என்னுடைய அம்மா பேரு ஸ்ரீவித்யா. என்னுடைய அப்பா பேரு ஆனந்தி. நன்றி. என் பெயர் சுஜய். வணக்கம், என் பெயர் சுஜய். என் அப்பா பெயர் கார்த்திகேயன். என் அம்மா பெயர் சுப்ரியா. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேரு ஆதித். என் அம்மா பேரு மீனா. என் அம்மா பேரு மது. சாரி, அப்பா. வணக்கம், என் பேரு அகரன். என் அம்மா பேரு ராமாபாய். என் அப்பா பேரு இல்லம். வணக்கம், என் பேரு நந்தினி. என் அம்மா பேரு நந்தி. என் அப்பா பேரு பாலகிருஷ்ணன். உறுப்பினர்களை அறிமுகம் செய்ய திருமதி கவிதாவை அன்போடு அழைக்கிறோம். தமிழ் சங்கத்துக்கு வந்த புதிய மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் சித்ரா அண்ட் ஃபேமிலி, ப்ளீஸ் கம். வணக்கம், நான் விஜய் சித்ரா. என் கணவர், குழந்தைகள். நாங்கள் பூர்வாவுக்கு இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ 1 மந்தாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் சங்கத்தில். எல்லாரையும் பார்க்குறதுக்கு சந்தோஷம். நன்றி. மிஸ்டர் ரமணி அண்ட் ஃபேமிலி. நமஸ்காரம் and good morning everybody. என்னுடைய பெயர் ராமன், சந்தியா ராமன். எங்களுக்கு ஒரு மகள், அவள் பெயர் பிரதிபா ராமன். Thank you very much. It's a pleasure to be with this community. Englishல பேசக்கூடாது, தமிழ். It was a wonderful pleasure. Thanks so much. Now Mr. Ramani and family. I should Tamil dana. 3 years, 4 years we are staying in Purva. To be honest, எனக்கு தெரியாத தமிழ் சங்கம் இருந்ததுன்னா, thanks to Jude, who actually said you should be part of it, and I think I missed out on 3 years. I should have joined this long back. Probably we would have got one more platform to do some dramas. My wife Vidya. Hi. And now Mr. Idayan Inbam and family. என் பேர் இதயன். பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை. பெங்களூரில் வந்து செட்டில் ஆகி ஒரு 15 years. N1301 இருக்கேன். என் மகா தியா, என் ஒய்ஃப் ஹிமா. family. ஓகே, ரொம்ப நேரமாக நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், முப்பெரும் விழா முத்தமிழ் விழா அப்படின்னு. என்ன நடக்குது மேம்? மைக்க கொடுத்தா தானே சொல்லுவாங்க. அதாவது கார்த்திக், முப்பெரும் விழானா தமிழை இயல், இசை, நாடகம் அப்படின்னு 3 பிரிவாக வகைப்படுத்துவாங்க. அதே போல் இந்த விழாவில் 3 சிறப்புகள் உண்டு. பொங்கல் விழா, 2ஆம் ஆண்டு நிறைவு விழா. முதல் முறையாக தமிழ் சங்கம் வெனீசியா, அதாவது பில்லர்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த வெனீசியாவில் உள்ள கிளப் ஹவுஸை பார்ட்டி ஹாலை விட்டு பெரிய முறையில் எல்லாத்துக்கும் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. எப்போ எங்கே எந்த இடத்துல எப்போ இது எப்படி எத்தனை மணிக்கு போட போகிறீங்க? இப்போ தாங்க போகிறோம். இல்லை பந்தி போட்டுட்டு விழாவா, இல்லை விழா முடிஞ்சு பந்தியா? எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடு தானே. இப்போ தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே சாப்பாடு 1 மணிக்கு போடுவாங்க. நீங்கள் நல்லா காம்பேர் பண்ணால் போடுவாங்க. ஆமாம், அதற்குள்ளும் அது இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதாக குழந்தைகள் நடனம். நான் வந்து இசை முடிஞ்சிச்சு, இப்போ நடனம் அடுத்ததா. அப்புறம் சாப்பாட்டை பற்றி பார்க்கலாம் இல்லையா? சரி பரவாயில்ல, விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். மழலையர் நடனம்னு வேற சொல்கிறீங்க. மழலையர் நடந்தாலே அழகு. ஓகே, அழகுடன் அழகு சேர்க்க இதோ வருகிறார்கள் நமது
மழலை பட்டாளம் இனியா, அகரன், ஸ்ரேயா, ஸ்ருதி, சித்தார்த், ரியா, மனுஸ்ரீ, பார்த்தவ், சுஜய், ஆதித், ஆகாஷ், ஆதித்யா மற்றும் நந்தினி. முறுக்கு மீசைய நல்லா முறுக்கு நீ, கூலிங் கிளாஸையும் ஸ்டைலா போட்டு நீ, கோக்கனட்டையும் சும்மா குடிச்சு நீ, ஆட்டம் போட்டு இங்க தூளு கிளப்பு நீ. முறுக்கு மீசைய நல்லா முறுக்கு நீ, கூலிங் கிளாஸையும் ஸ்டைலா போட்டு நீ, கோக்கனட்டையும் சும்மா குடிச்சு நீ, ஆட்டம் போட்டு இங்க தூளு கிளப்பு நீ. வாங்க ரஜினி ஃபேன்ஸ், நேரம் நம்ம நேரம், நம்மால் முடிந்தவர உதவி நாம செய்வோம். லுங்கி டான்ஸ், 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 லுங்கி டான்ஸ். உதவி செய் நீ முன்னாடி வந்து, எடுக்காதே பின்னாடி சென்று, இறந்த உலகித்து விட்டாது உன்ன, விட்டு சென்றாலும் கடவுளும் இல்ல. உதவி செய் நீ முன்னாடி வந்து, எடுக்காதே பின்னாடி சென்று, இறந்த உலகிது விட்டாது உன்ன, விட்டு சென்றாலும் கடவுளும் இல்ல. வாங்க ரஜினி ஃபேன்ஸ், நேரம் நம்ம நேரம், நம்மால் முடிந்தவர உதவி நாம செய்வோம். லுங்கி டான்ஸ், 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 லுங்கி டான்ஸ். அண்ட் வித்யாவதி 2 பேரும் மேடைக்கு வரணும். கார்த்திக், நம்ம 2 சிறப்புகள் பார்த்துட்டோம். 2வது இயல் தமிழ், 3வது சிறப்பு வந்து இயல் தமிழ். இயல் தமிழ். இயல் என்றால் நம்ம 2 பேரும் பேசுறோம்ல, அப்புறம் என்ன அதான் இருக்குல்ல. இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அதில்? சிறப்பை பற்றி பேசுறதுக்கு நம்ம சிறப்பாக பேசணும் இல்லையா? ஆமாம். திரு இளமுருகு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமான இளமுருகு அவர்கள் நம் தமிழை பற்றி மறந்த, தமிழை கற்று மறந்த பல விஷயங்களை, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு ஆகிய இது பற்றிய பல விஷயங்களை நம்முடைய செந்தமிழில் உரையாற்ற இருக்கிறார். தீதில்லா திருக்குறளை தலையிலும், தேன் போன்ற மேகலையை இடையிலும், கோதிலா சிலம்புதனை காலிலும், குறையிலா குண்டலத்தை காதிலும்,
நீதி சொல் வளையாபதியை கரத்திலும் நெஞ்சால் கவரத்தான் அணிந்தேன். ஜோதியாய் குழுவினில் வீட்டிருக்கும் சுடற்கொடியே தமிழ் பிடியே வணக்கம்.